வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், எப்போவுமே திமுகவுக்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடிய அண்ணாமலை இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, திமுகன்னு பார்த்தோம்னா 45லேருந்து 47% அதிகமான வாக்குகளை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கட்சியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அண்ணாமலை சொல்லியிருக்கிறது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல சார். ஏன்னா எப்போவுமே எதிர்மறையான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கவர் இப்போ வந்து திமுகவை புகழ்ந்து ஒரு உண்மையை வந்து அவர் பேசியிருக்கிறது வந்து எப்படி தான் பார்க்குறது? அண்ணாமலை தொடர்ந்து பாஜகவுக்கு உள்ளே வந்து கழகத்தை மூட்டி விடுறாரு, பாஜக கூட்டணிக்குள்ள கழகத்தை மூட்டி விடுறாரு. குறிப்பாக டிடிவி தினகரன் போன்றவர்களை வந்து வெளியில் கொண்டு வந்த பங்கு வந்து அண்ணாமலையினுடைய பங்கு மிகப்பெரிய பங்குன்னு சொல்ல முடியும். அப்போ அவர் ஒருவேளை தலைமையினுடைய அனுமதியோடு தான் செய்கிறாரா, அல்லது தலைமை தன்னை வந்து நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்லன்னு பேசுகிறாரான்னு தெரியல. ஆனால் பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலையுடைய சொத்து விவரங்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது வரைக்கும் வந்து எந்த விதமான ஈடிலாம் எதுவுமே இல்லாத ஒரு இதில் அவர் இருக்கார், சேஃப் ஜோனில் இருக்கார். அப்படிங்கும்போது அப்போ பாஜகவினுடைய தலைமையினுடைய அனுமதியுடன் தான் வந்து அதிமுகவை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையில், அதிமுகவை மட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் அவர் இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். குறிப்பாக இந்த இந்தியா டுடே கான்க்ளேவ், சவுத் கான்க்ளேவ் நடந்தது இல்லையா, அதில் வந்து பல்வேறு தரப்பினர் பேசியிருந்தாங்க. அதை பற்றிலாம் விரிவாக பேசணும்னு வச்சுக்கிறேன். குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த ஒரு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் வந்து விகிதிலாம் கொடுத்து தான் பேசணும், அவரை வந்து ஆனால் வந்து தொலைக்காட்சியில் பேசணுங்கிறதுக்காக அப்படி பேசணும். ஏன்னா பொய்யை பேசுகிறதே ஒரு வேலையை வச்சுருக்காரு. முதல்வர் போய் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் திரு பெரியார் அவர்களுடைய படத்தை திறந்ததை வந்து ஏதோ வாடகைக்கு எடுத்து மண்டபத்தை வாடகை எடுத்து திறந்து வச்சதாக சொல்லிட்டு இருக்காருங்க. அந்த அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ்ட்ராலத்திலேயே அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்விக்குழு போட்டாங்க. அந்த படம் அங்கே தான் இருக்குது. அதனுடைய பல்கலைக்கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளில் அது ஒன்றாக தான். அங்கே பல்கலைக்கழகம்னா அதுக்குள்ளே நிறைய துணை கல்விக்குழுக்கள் இருக்குது, கல்வி நிலையங்கள் இருக்குது. அதில் ஒரு நிலையத்தில் நிகழ்ச்சி தான் அது. இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் லா டிபார்ட்மெண்ட் இருக்கும், பல்வேறு டிபார்ட்மெண்ட், ஆர்காலஜி, அது பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்க மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதை பண்ணுறாங்க. அதை வந்து அந்த இணையதளத்தில் வெளியிட்டாங்க, சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டாங்க, எல்லாமே செஞ்சாச்சு. அதற்கு பிறகும் கூட அந்த பிறவி வந்து அதிமுகவை சேர்ந்த அந்த பிறவி வந்து அப்படி பேசுது. அது மாதிரி வந்து பல விஷயங்கள் அதை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இதில் அண்ணாமலை பேசியது தான் ரொம்ப முக்கியமாக. அந்த இந்தியா டுடே நடத்திய தெற்கு பகுதியினுடைய அரசியலை பற்றியான அந்த ஒரு நாள் முழுக்க நடந்த விவாதத்தில் அண்ணாமலை திமுகவை பற்றி பேசும்பொழுது, திமுக இன்றைக்கும் 45 முதல் 47 விழுக்காடு வாக்குகளை வந்து தன்னவசம் வைத்திருக்கிறது. குறிப்பாக கூட்டணி கட்சியை வந்து எந்த விதமான நெருடலுமே இல்லாமல் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. திமுகவினுடைய கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை வந்து பதிவு பண்ணியிருக்கார். அண்ணாமலை வாயத்திலிருந்தால் போய் தான் பேசுவாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து பாஜகவினுடைய கூட்டணியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவை சீண்டுவதற்காகவே திமுகவை வந்து திமுகவுடைய கூட்டணி பற்றியான உண்மைகளை சொல்லியிருக்கார். ஏன்னா 2024 திமுக வாங்கின வாக்குகள் தான் சொல்லியிருக்கார் அவர். அதே மாதிரி கூடுதலாக அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது மக்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சியே உருவாகவில்லை. அதாவது இந்த ஆட்சி போகணும், இந்த ஆட்சி ஒழிய வேண்டும்ங்கிற எண்ணமே மக்களுக்கு இல்லை, இதுவரைக்கும் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணலை அப்படின்னு வந்து ஒரு முன்னாள் ஒரு கட்சி தலைவராக இருந்த அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம். இப்போ வந்து திமுக வாக்கு சதவீதம் இருக்குதுங்கிறது வந்து டேட்டாலே தெரியும். போன 2024 தேர்தலில் திமுக வாங்கிய வாக்குகள் எவ்வளோங்கிறத டைப் பண்ணால் அடுத்த நிமிஷம் வந்துடும். ஆனால் மக்களிடம் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பான மனநிலை இல்லை, இதுவரை இல்லை. தேர்தலுக்கு இன்னும் 6-7 மாதங்கள் தான் இருக்குது, இதுவரைக்கும் இல்லைன்னு சொல்லும்போது அதுதான் ரொம்ப கவனிக்கத்தக்க கருத்து அது. ஏன்னா நீங்கள் மற்ற மாநிலங்கள்லேயோ மற்ற ஒரு நாட்டினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை விட இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய கருத்து. ஏன்னா பாஜக இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கூட்டணியாக வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் கால் பதிக்க நினைக்குது. ஏன்னா தொடர்ந்து அதிகாரம் கிடைக்கிது அவங்களுக்கு, 10 ஆண்டுகளை தாண்டி அதிகாரம் கிடைக்கிது. இன்னும் 4 ஆண்டுகள் வரைக்கும் அவர்களுடைய ஆட்சி பொறுப்பு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படியான சூழலில் இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை அழித்து அந்த இடத்துல வந்து தங்களுடைய ஒரு எதிர்கட்சியாக கொண்டு வருவது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ 2031 எதிர்கட்சியாக வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். எப்பயுமே ஆர்எஸ்எஸோ பாஜகவோ வந்து அடுத்த 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள்
அடுத்த 40 ஆண்டுகள் என்ன செய்யணுங்கிறது தான் அவங்களுடைய பிளானாக இருக்கும். இப்போ அவங்களுடைய பிளான் வந்து 2036 வந்து ஆட்சியை பிடிப்பது எப்படி, அப்போ 2036 வரைக்கும் வந்து இங்கே என்னென்னலாம் செய்யலாம், யார் யார் மூலமாக எதெல்லாம் வந்து மீட்டெடுக்கலாம், எந்தெந்த கட்சியை வந்து அழித்து ஒழிக்கலாம், எந்த கட்சியை உள்ளே சேர்த்து செரிக்கலாம், இதுதான் அவங்களுடைய பிளான். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வச்ச ஒரே கோரிக்கை அண்ணாமலையை வந்து நீக்கணுங்கிறது. உடனடியாக நீக்கிட்டு வந்து நான் நீக்கிட்டேன்ல வா சொல்லி கூட்டிகிட்டு வந்து பதவியில் சேர்த்துட்டாரு, கூட்டணியில் சேர்த்துட்டார். கூட்டணியில் சேர்த்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக பிரச்சனை பண்ணுறாங்க. அங்கே அந்த கூட்டணிக்குள்ளே இருந்த ஒவ்வொருத்தராக வெளியே போகிறாங்க, ஒவ்வொருத்தராக பிரச்சனை பண்ணுறாங்க. எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்ள மறுத்து பிரச்சனை பண்ணுறாங்க. இது இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு வந்து எந்த பதிலும் கிடையாது. தேமுதிக வெளியே போனதோ, இப்போ டிடிவி தினகரன் வெளியே போனதோ, ஓபிஎஸ் வெளியே போனதோ, மற்றவர்கள் வெளியே போகிறதோ, இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் போன்றவர்கள் வெளியே போகிறது, கலகம் செய்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பாஜக அமைதியாக கவனிச்சுட்டு இருக்கு. கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எங்கேஜ் பண்ணி விட்றாங்க. ஏன்னா இங்கேருந்து செங்கோட்டையன் போகும்போது நேற்றைக்கு நம்ம பேசணும், வானதி சீனிவாசன் வந்து அதெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா செங்கோட்டையன் வந்து நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேங்கிறாங்க. அது மாதிரி வந்து இப்போது ஆனால் தம்பிதுரை சொல்கிறாரு, நான் பார்லிமெண்ட்டில் அமித்ஷாவை பார்த்தேன், பேசினேன், செங்கோட்டையனை சந்தித்ததை பற்றி என்ன சொல்லவில்லைன்னு சொன்னார். ஆனால் செங்கோட்டையன் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பப்ளிக்காக நான் இப்போ இந்த சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் கூட கேட்டிருக்காரு, இப்படி ஒரு மானங்கட்ட கட்சி எங்கே இருக்குன்னு தெரியல, சொந்த கட்சி பிரச்சனையே வந்து பஞ்சாயத்துக்கு டெல்லிக்கு போய் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆனாலும் கூட இவ்வளோ நடக்குது பார்த்தீங்களா. இதனுடைய நோக்கம் வந்து அதிமுகவை நீ வந்து உனக்கு செல்வாக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வந்து பல்வேறு துண்டுகளாக வெட்டிவி, அதுக்கு பிறகு அதை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கூட்டணியாக வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு உச்சரிக்கிறது தான் பிளான், பாஜகவுடைய பிளானு. அந்த பிளானுக்கு ஒரு வேலையை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கம் வந்து அண்ணாமலை வந்து ஃப்ரீ ஹேண்டை கொடுத்துருக்காங்க. நீ எப்படி வேணால் அடித்து விளாடு, நீ உனக்கு தான் உன்னுடைய பதவியை பறிச்சாச்சு, அவர்களுடைய ஆசையை தீர்த்தாச்சு, அப்போ நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நாங்கள் கண்டுக்க மாட்டோங்கிற மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மனிதன் வந்து, ஏன்னா வயசு அவருக்கு வந்து ரொம்ப அதிக வயசுலாம் கிடையாது, இன்னும் பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அரசியலில் கூட்டணியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பற்றி விமர்சனம் வைப்பதோ, ஆளுங்கட்சி வந்து விமர்சிக்க வேண்டிய ஆளுங்கட்சி வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறது, ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, ஆளுங்கட்சியின் மீது 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஆளுங்கட்சியின் மீது மக்களுக்கு கோபமே இல்லைங்கிற ஒரு செய்தி இருக்குது பார்த்தீங்களா. இந்த செய்தி வந்து இந்தியா முழுக்க போகக்கூடிய செய்தி. அது வந்து தமிழ் தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பாகலை, அது ஒரு ஆங்கில ஊடகம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்போ அது வந்து இந்தியா முழுக்க அந்த செய்தியாக கொண்டு போய் சேரும். அப்போ 4.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீது மக்களுக்கு கோபம் இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, எதிர்ப்பு அலை இல்லை அப்படி என்கிற ஒரு செய்தியை அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப இங்கே கவனிக்கத்தக்க விஷயம். அது வந்து அதிமுகவை சீண்டுவதற்கோ எடப்பாடியை சீண்டுவதற்கோ கூட இருக்கலாம். அதனால் அது வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் மறுக்கவே முடியாது இல்லையா. அவர் சொன்ன காரணம் என்னென்னா 47% ஓட்டு வாங்கியிருக்காங்க, அது ஒரு வருஷம் தான் அது அவங்க ஓட்டு வாங்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரை இல்லைங்கிறாரு. அது உண்மையும் கூட வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி இல்லைங்கிறதானே பிரச்சனையாக இருக்குது. ஏதாவது சொல்லி ஊடகங்களும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிடலான்னு பார்க்குறாங்க, எந்த பிரச்சனையும் கிளம்ப மாட்டேங்குது. கடைசியில் வந்து புஷி ஆனந்த் மேலே கேஸ் போட்டது பெரிய பிரச்சனையாக ஆக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து காவல்துறை சொல்லியும் வந்து விதிமுறைகளை மீறி வாகனங்களை நிறுத்தி திருச்சி விமான நிலைய பகுதியில் போக்குவரத்து இடையூறை ஏற்படுத்தினாங்கிறதுக்காக தான் அவர் மேலே இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதாரண பெட்டி கேஸ். இதுக்கே வந்து இதை வந்து திமுக பயப்படுகிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்தியை கிளப்பி இப்படி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னு ஒரு காட்சியை உருவாக்க ஊடகங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் அந்த பப்புல வந்து அண்ணாமலையை உடச்சுட்டு போயிட்டார். இப்போ சார் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இந்தியா பாகிஸ்தானுடைய உறவு வந்து ஒரு நல்ல சக்தி வாய்ந்த உறவாக இருக்குது, இதெல்லாம் நேற்று பேசினார். இன்றைக்கி வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 பேருமே வந்து எங்கள் நாட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகள் பண்ண தயாராக இருக்கும், அது கூடிய சீக்கிரம் சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து அப்படியே பாசமாக இருக்கிற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்து நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதால சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து 100% வந்து வரி விதிப்பை போடுங்க, அவங்கள கொஞ்சம் டைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்கதா EU அதிகாரிகள் வந்து தகவல்களை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடியே தெரியுது ட்ரம்ப் வந்து அவர் பேசுறது அவரே வந்து நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு.
பட் நாடுகளுக்கிடையே இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் இந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரியான விஷயத்த கோச்சிக்கிட்டு ஈகோ பிரச்சனை மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுன்றது வந்து அந்த நாட்டையும் பொதுமக்களையும் எந்த அளவுக்கு பாதிப்படைய செய்யும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம சைட்லேருந்து வந்து எதுவுமே ரெஸ்பான்சிபிளாக இல்லை. இன்றைக்கி காலையில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு 7:30 மணிக்கு வந்து ட்ரம்ப் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தார். இந்தியாவும் அமெரிக்காவும் பரஸ்பர நட்பு நாடுகள் அப்படி இப்படின்னு சொல்லி வழக்கம் போல் ஒரு பெரிய ஒரு நாங்கள் லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு பேசியிருந்தார். உடனே வந்து மோடி பயங்கரமாக வந்து ஆமாம் நானும் அவரும் சின்ன வயசுலேருந்து கோலி விளாண்டோங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி காலையில் அவ்வளோ தூரம் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தார். இந்தியா மீது 50 விழுக்காடு டேக்ஸை போட்டு வச்சுட்டு அது வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பல ஆயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை போய் நிற்கிது. திருப்பூர், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட மாவட்ட நகரங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாக போகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து உணவு நம்ம ஃப்ரோசன் ஃபுட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாக போகுதுங்கிறாங்க. இவ்வளோ பெரிய சிக்கல்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் எதையுமே பேசாமல் அவர் உடனே நண்பா அப்படின்னோடனே இவரும் நண்பா அப்படின்னு சொல்லி காலைல கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி யூரோப்பியன் யூனியனுடைய அதிகாரிகள் சொல்கிறாங்க 100% வரி போடுங்கன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குகிறாங்க. ஏன்னா அதாவது இதற்கு முன்பாக யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த உக்ரைன் போருக்கு பிறகு வந்து உக்ரைனை ரஷ்யாவை கட்டுப்படுத்துறதுங்கிற பேரில் வந்து எண்ணெயை நிப்பாட்டிட்டாங்க. அந்த எண்ணெயை வந்து இந்தியா வாங்கிக்குது. அதுவும் வந்து பேரலுக்கு $20 வரைக்கும் குறைவான விலையில் தராங்க. அதை வாங்கி சுத்திகரிப்பு பண்ணி சுத்திகரிப்பு நிலையங்கள் அந்த அம்பானியினுடைய சுத்திகரிப்பு நிலையங்கள் வாயிலாக மீண்டும் வந்து யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இதை வந்து பார்க்கும்போது அவர்கள் என்ன சொல்லுவாங்க? இது அவங்க அதாவது ஒரு நாட்டை இந்த முடிவு எடுக்கணும்னு சொல்லி இன்னொரு நாடு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரஷ்யாவிடம் வந்து அவங்க வந்து ஒரு போர் காரணமாக வாங்க மறுக்கக்கூடிய எண்ணெயை இந்தியா வாங்கலை, அம்பானி வாங்குறாரு. இப்போ இந்தியாவினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் வாங்கி இந்திய மக்களுக்கு கொடுத்துருந்தா நியாயம். அல்லது இந்தியா மக்கள்கிட்ட வந்து குறைந்த விலையில் எண்ணெயை வாங்கி அதே விலைக்கு விற்று அதனால் நல்ல லாபம் வந்து இந்தியாவுக்கு வந்து வேறு ஏதாவது மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் பயன்படுத்தினா கூட லாபம், அது நியாயம்னு பேசலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் வந்து ரஷ்யாட்ட வாங்கி அதை வந்து ஐரோப்பாவுக்கு விற்கிறாங்க. அப்போ வந்து ஒரு வியாபாரி அடிப்படையில் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு வர்த்தகர். அவர் வந்து என்ன யோசிப்பார்? நீ என்ன இவ்வளோ கொள்ளை லாபம் அடிக்கிறியா, அப்போ வந்து உனக்கு வந்து வரி போடணுமா இல்லையா அப்படின்னு சொல்ல தான் செய்வார். ஆனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அயலுறவு கொள்கையில் இந்தியா தோல்வி அடைஞ்சு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு உச்சி மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து சீன அதிபரை வந்து அமெரிக்காவுக்கு அழைக்கிறாரு ட்ரம்ப்பு. சீன அதிபர் மறுக்கிறாரு. இது மோடியை மட்டும் கூப்பிட்டுருக்கணும். அடுத்த வாரம் ஆனால் இந்நேரம் அங்கே இருந்திருப்பார். நான் இல்லைங்க நான் இங்கேயே 2-3 வேலையெல்லாம் இப்போ முடிச்சுட்டு அவங்கள அடுத்த வாரம் பார்க்குறேன்னு சொல்லியிருப்பார். இதுதான் இந்த உலகத்தினுடைய மிக அதிக ஜனத்தொகை கொண்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடுகள் வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறோன்னு சொல்லி பேசுனாங்க இல்லையா உச்சி மாநாட்டில், ஷாங்காய் உச்சி மாநாட்டில். அப்படி அந்த ஒரு மாநாடு முடிச்சுட்டு வந்தவர் இங்கே வந்து ட்ரம்ப் 2 வார்த்தை பேசணுன்னு இவர் உடனே ட்வீட் போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு இல்லையா. அவர் அழைப்பு மேற்கொள்கிறார் அவர் சீன அதிபருக்கு. சீன அதிபர் வர முடியாதுங்கிறாரு. எனக்கு வேலை இருக்குது வர முடியாதுங்கிற ஒரு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சீன அதிபர் இருக்கார் இல்லையா. அப்போ யார் உலகத்தில் உயர்ந்த ஒரு இடத்துல வந்து இருக்காங்கிறது இருக்குது. ஆனால் அதே அளவு மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து மோசமான பொருளாதாரம்லாம் கிடையாது. இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்திய சந்தைகளை நம்பி தான் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் அப்படி ஒரு சந்தையை வச்சுருக்கிற எவ்வளோ கெத்தாக இருக்கணும், கிரிப்பாக இருக்கணும். ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, அவருடைய எல்லா ஹேண்டிலையும் வந்து கீழே போட்டு வந்து அது ஏதோ வந்து ஒரு என்னென்னா ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டும் மைண்டில் அது மாதிரி வந்து கொண்டாடுறாரு மோடி. எனக்கே காலைல எந்திரிச்சோன்னே கேவலமாக இருக்குது இதை பார்க்குறதா நம்ம அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாட்டினுடைய அதிபர் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு தலைவர், ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் வந்து எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மோசமான ஒரு உதாரணமாக தான் மோடி இருக்கார். இவர் தலையில் மிளகா அரைக்கிறது வந்து ட்ரம்ப்புக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் ரொம்ப வாரம் அரைச்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது அவர் டேக்ஸ் போட்டது இல்லாமல் ஐரோப்பிய யூனியனையும் கூப்பிட்டு நீ வந்து டேக்ஸ் போடுன்னு சொல்கிறாருன்னா இவர் எவ்வளோ தூரம் கேனேன்னு நினச்சிருப்பார் அவர்.
சவுதி அரேபியா கூட 2 நாள் பயணமா மோடி வந்து போயிட்டு வந்தாரு. ஆர்டிஐ தகவல் வந்து வெளிவந்திருக்கு. 15 கோடியே 50 லட்சம் ஏதோ வந்து அதுக்கு செலவு பண்ணியிருக்கதா ஒரு செய்தி வந்திருக்கு. சார் 2 நாளைக்கே 15 கோடி ஒரு பிரதமர் போனா ஆகுமா? அது வந்து சரியான ஒரு செலவு தானா? இல்லை, இன்றைக்கி தான் இந்த கேள்வி நம்ம கேட்குறோம். இதுக்கு முன்னாடி பிரதமருடைய பயணங்கள் வந்து பட்டியல் வெளியாச்சு, எத்தனை ஆயிரம் கோடி அவர் செலவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி. இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் போனார், ஒரு பயணம் போயிட்டு வந்தார். அதன் மூலமாக என்ன ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. எவ்வளோ நிறுவனங்கள் வந்து எம்ஓயு சைன் பண்ணிருக்கு, எவ்வளோ உடனடியாக முதலீடு பண்ண போகிறாங்க, எதெல்லாம் லைனப்பில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இதற்கு முன்பு போன பயணங்களில் வந்து இதான இருக்கட்டும், அதற்கு ஒவ்வொரு பயணத்தின் போதும் போயிட்டு வந்ததுக்கு பிறகு நடந்த மாற்றங்கள், அதன் மூலமாக நடந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வந்து உடனே வந்து தெரிஞ்சக்கூடிய அளவில் வந்து இணையதளங்களில் வந்து இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு வச்சுருக்குது. இவர் எதுக்கு போகிறாரு, அதனால் வந்து என்ன பயன், நாட்டுக்கு என்ன பயன், இவர் வச்சிருக்கக்கூடிய விமானத்தினுடைய விலை என்ன, அதனால் இவர் எடுத்துகிட்டு போகிறாரு. இவர் போனாருன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நோட் பண்ணிக்கோங்க. இவர் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகிறதுக்கும் போய் இறங்குனா அங்கே வரவேற்கக்கூடிய ஆட்கள்னு நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது அந்த டீம்னு சொல்லி உலகம் முழுக்க ஆட்கள் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இந்த ட்ரம்ஸ் ஒன்று இருக்கும், நீங்கள் நல்லா ஒரு ஒயிட் ட்ரம்ஸ் அடிப்பாங்க, அவர் ஆஸ்திரேலியாக்காரர். இந்த மாதிரி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்ப அந்த நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுக்காரங்க அந்த பாரம்பரிய ஆட்கள் கிடையாது. மொரிஷியஸ்காரங்க, அதுதான் அந்த நாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் கிடையாது. அங்கே இந்தியர்கள் 100 பேர் இருந்தாங்கன்னா இவர் கூட்டிகிட்டு போகிறது 1500 பேர் 2000 பேர் வந்து பல்வேறு நாடுகள்லேருந்து போய் இறங்குறாங்க. மொரிஷியஸ்லேருந்து, சிசல்ஸ்லேருந்து, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, நியூசிலாந்துலேருந்து, பல்வேறு நாடுகள்லேருந்தும் போய் இவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு அவங்க போய் இறங்கி அந்த மேலதாளங்கள்லாம் வாசித்து அந்த ஊரில் வந்து லோக்கல் பேப்பரில் வந்து நியூஸ் வரணும், மோடியினுடைய வருகை இந்தியர்கள் வந்து கொண்டாடி வரவேற்புன்னு. ஆனால் இந்த கொண்டாடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிற ஆட்கள் இருக்குது, இந்த செலவு எல்லாமே வந்து நம்ம தலையில். இதுதான் உண்மை. இதை வந்து பல பத்திரிகைகள் பல இணையதளங்கள் வந்து எழுதிருச்சு. நான் புதிய செய்தியெலாம் ஒன்றும் சொல்லலை, ஆனால் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் 15 கோடி ரூபா 2 நாளைக்கு போயிட்டு வந்தால் என்ன மல்லிகாசரா வந்து ஷாப்பிங் போன கதையால் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. துபாய்க்கு போயிட்டு வந்த மாதிரி வந்து சவுதி அரேபியாவில் போய் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலன்னு பார்த்தா 15 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுக்கு வந்து இதனால் இந்தியாவுக்கு என்ன மதிப்பு, இதனால் என்ன ஏதாவது வர்த்தக உறவுகளை மேற்கொண்டிருக்கீங்களா, இதனால் புதுசாக என்ன ஏதாவது வாங்க போகிறீங்களா? சார் சொல்கிறாங்க அரசு முறை பயணமும் இல்லை, சுற்றுப்பயணத்துக்கு. அதுதான் சொல்கிறேன், என்ன அதனால் இப்போ பயன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா? அந்த பயனுங்கிறதுக்கான ஒரு இதே இல்லைங்கிறது தான் உண்மை. நம்மளுடைய காசு அந்த களவாணி படத்தில் அவங்க இளவரசர் சொல்லுவார்ல, நான் வம்பாடுபட்ட காசு தானடா இதுங்கிறது, அந்த காசு தான் இது. நம்ம வந்து இப்போ புரிஞ்சுக்கணும். 15 கோடி ரூபாங்கிறது நம்ம கட்ட இந்த வயிறு வயிறாக செவன்ஜி இரும்பா கணியில் அடிச்சுக்கிறாரு, அப்பா இது நான் சம்பாதிச்ச காசுடான்னு. அதான் நீ உன் பிளெயினில் போகுதே புகை, அது என் காசுடாங்கிற மாதிரி தான். சார் பிரதமர் சார்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து 900 மின்சார பேருந்துகள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாடு வந்து அதை ஏற்றுக்க மறுத்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி. ஒன்றிய அரசாக முன் வந்து இதை கொடுக்கும் பொழுது ஏன் ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி அது வந்து குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. ஒரு அரசு வந்து ஒன்றிய அரசு மாநில அரசு கொடுக்குது, 900 பேருந்துகளை தருது, மாநில அரசு வாங்க மறுக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய இது அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சாங்க. அழகாக வந்து நம்மளுடைய போக்குவரத்துறை அமைச்சர் வந்து மின்சாரம் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் பதில் சொல்லிட்டார். என்னென்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அதில், குறிப்பாக அந்த ஒவ்வொரு பேருந்தினுடைய விலை அங்கே வந்து அவங்க சும்மா தரல, கடனுக்கு தராங்க. ஒன்றிய அரசு 900 பேருந்துகளை நீங்கள் வச்சுக்கணும்னா கொடுக்கல, கடனுக்கு கொடுக்குறாங்க. அந்த கடனை கட்ட வேண்டிய பொறுப்பு மாநில அரசினுடைய பொறுப்பு. ஒரு பேருந்தினுடைய விலை 5,07,00,000 ரூபாய். ஒரு பேருந்தினுடைய விலை 5,07,00,000 ரூபாய். ஒன்றிய அரசு 10,000 இந்த எலக்ட்ரிக் பேருந்துகளை வாங்கி, இந்த ஈவின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வாங்கி, மின்சார பேருந்துகளை வாங்கி 5,07,00,000 ரூபாய்க்கு வாங்கி 70 லட்ச ரூபாய்க்கு வாங்கி மாநில அரசுகளுக்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம வாங்கி கடன் கட்டணும். ஆனால் நம்ம இப்போ வந்து ஒரு 1000 பேருந்துகளை வந்து ஆர்டர் போட்டு வாங்கணும். அதில் வந்து 300-400 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஒரு பேருந்தினுடைய விலை வந்து 1,07,00,000 ரூபாய். அதே பாடி, அதே சுமை தாங்கும் திறன், அதே கெப்பாசிட்டி உள்ள பேட்ரி எல்லாம் வச்சு நம்ம வாங்கியிருக்கிற விலை வந்து 1,07,00,000 ரூபா. 5,70,00,000 ரூபாய்க்கு இவங்க கொடுக்குறாங்கன்னா, நம்ம 1,70,00,000 ரூபாய்க்கு வாங்குறதும் 5,70,00,000 ரூபா, இப்போ 4 கோடி ரூபா யாருக்கு போகுது?
இந்த 4 கோடி ரூபாய் நீங்கள் வந்து திருடுறீங்கிற மாதிரி தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க முடியும். சந்தையில் வந்து ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது வந்து என்ன விலை கிடைக்குது, 5 ரூபாய்க்கு கிடைக்குது சந்தையில் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு மொத்தமாக கொள்முதல் பண்ணும்போது 3 ரூபாய்க்கும் 4 ரூபாய்க்கும் வாங்கினா தான் மரியாதை. ஆனால் அந்த பொருளை போய் வந்து 8 ரூபாய்க்கு ஒருத்தர் கடன் கொடுக்குறான்னு வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி இருந்தோம்னா எப்படி மோசமாக இருக்கும்? அப்படி ஒரு நிலைமை தான் வந்து இந்த செய்தி. இந்த செய்தியை வச்சுக்கிட்டு ஒரு 3 நாளாக உருட்டிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கே வந்து போக்குவரத்துறை அமைச்சர் பதில் சொல்லிட்டாரு. இது வந்து கடன் கொடுத்தாலும் வந்து அளவுக்கு அதிகமான கடனாக இருக்குது, இதை விட வந்து நாங்கள் வந்து வெளிச்சந்தையில் வந்து குறைவான விலையில் கொடுக்க, அதுங்க 3ல் 1 பங்கு கிடைக்குதுங்கிற விஷயம் சொல்லிட்டாரு. அதாவது ஒரு அரசு 10,000 பேருந்துகளை வாங்கியிருக்காங்கன்னா ஒரு பேருந்துக்கு 4 கோடி ரூபான்னா எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். இதை வந்து மாநில அரசு தலையில் கட்டி விட்டுட்டு அதனுடைய பணத்தை வந்து யார் வாங்கிட்டு போவாங்கன்னு பாருங்கள். 1,70,00,000 கிடைக்கிற பேருந்து 5,70,00,000 வாங்குறதுக்கு நம்ம என்ன முட்டாளா? நீ போய் வடக்கட்டே விற்றுங்கப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. சார் இப்போ ஜிஎஸ்டி சீர்திருத்தம்லாம் கொண்டு வந்தாங்க, அதுக்குமே பல எதிர்மறையான கருத்துக்கள்லாம் வந்து வெளியே வந்துருச்சு. இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது போட்டித் தேர்வு இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி 18% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கல்வி நிறுவனங்கள்னால் அதுக்கு வந்து தேவையில்லை, இது வந்து அதையும் தாண்டின ஒரு விஷயமா இருக்குன்றதால 18% ஜிஎஸ்டி அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவுமே எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்க போகிறாங்களோ அவங்க வந்து கட்டக்கூடியதாக தானே இருக்கும். அகெயின் அவங்களுக்கு ஒரு பலு எக்ஸ்ட்ரா ஒரு சுமை வந்து கொடுக்கக்கூடியது தானே இது இருக்குது. புதிய கல்விக் கொள்கை என்பது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுங்கிறது தான் குற்றச்சாட்டு. நம்ம வந்து மாநில கல்விக் கொள்கையை வகுத்ததுக்கான காரணமே வந்து ஜிஇஆர்னு சொல்லக்கூடிய உயர்கல்விக்கு செல்வதற்கான மாணவர்கள் செல்வதற்கான அந்த நம்பர்ஸை வந்து ட்ராப் அவுட் அதிகப்படுத்துவதற்கான ஒரு வேலையாக தான் இருக்குது. அப்படி ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் 2020 என்இபியை வந்து நம்ம எதிர்த்து திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ளவில்லைனாலும் அதில் சில விஷயங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு புதிய ஒரு மாடல் ஒரு ஃபோன் வருதுன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து அதில் வந்து பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஆப் அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயங்களை வந்து மட்டும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம மாநிலத்துக்கான கல்விக் கொள்கையை உருவாக்கி கொண்டோம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி வந்து நுழைவுத் தேர்வுகளுக்கு இப்போ எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து இப்போ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா இது வந்து எவ்வளோ கொடூரமான விஷயம். இப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து யாருமே வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி உள்ளே போகக்கூடாது, போட்டித் தேர்வுகளுக்கோ நுழைவுத் தேர்வுகளுக்கோ உள்ளே வரக்கூடாது. அது மாதிரி அது வர்றது கூட வந்து வந்தாலும் கூட வந்து வரி கட்டிட்டு தான் வரணும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு குரூரமான சிந்தனையாக தான் நம்ம பார்க்க முடியும். இது நீங்கள் பல மாநிலங்களில் நீங்கள் வந்து +2க்கு மேலேயே வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையே பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருக்கும். அவர்களுடைய சாதியை பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதி வந்து உயர் சாதிகளாக இருக்கும் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க, ஓபிசியாக இருப்பாங்க. ஓபிசி கூட வந்து ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க, உயர் சாதியினர் தான் வந்து கல்விக்கே வராங்க அங்கே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நாட்டில் இவர்கள் வந்து இந்த மாதிரி கொண்டு வரதே வந்து நம்ம தமிழ்நாடு போன்ற, கேரளா போன்ற, ஆந்திரா போன்ற பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மாணவர்கள் வராங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய இதை தடுப்பதற்காக தான் இவங்க கல்விக் கொள்கை எல்லாமே அதானாங்க. 3ஆம் வகுப்பும் 5ஆம் வகுப்பும் 8ஆம் வகுப்பும் பொதுத் தேர்வு வைத்து 8ஆம் வகுப்பில் 2 தடவை தோல்வி ஆச்சுன்னா தொழில்கல்விக்கு அனுப்புறது, வாத்தியாருக்கு வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தகுதி தேர்வு நடத்துறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்களுடைய கல்வியை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கும் வச்சுருந்தாங்கல்ல, அந்த பொற்காலத்துக்கு கொண்டு போய் இவங்க சேர்க்கறது தான் இவங்களுடைய கனவு. 200 ஆண்டு வெள்ளைக்காரர்கள் வருகைக்கு முன்பாக எப்படி இங்கே இருந்ததோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் கல்வியை வச்சிடுறது. மீதி எல்லாம் வந்து உழைப்பாளர்களாக, உடல் உழைப்பாளராக, சாதி ரீதியாக, குலத்தொழில் செய்பவர்களாக மாற்றி வைக்கணும். அதை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தான் குற்றச்சாட்டு. அது உண்மையும் கூட. சார், நம்மளுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து ஓடிட்டுருக்கதை பார்க்க முடியுது. இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தடை விதிச்சோன்னா அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அது போராட்டமாக மாற்றுறாங்க. மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஓட விட்டு மக்கள் அடித்ததை வந்து பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்து அங்கே நடந்துட்டுருக்கு. அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நேபாளமுடைய பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க, பிரான்ஸுடைய பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. நம்ம பிரதமர் ஒன்றுத்தையும் பண்ண காணும். டக்குன்னு ரைட்டை இங்கிட்டு திருப்புறீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது நேபாளத்தில் நடப்பது என்பது வந்து ஒரு வெண்ட் அவுட்டு, அது ஒரு புரட்சி அல்ல. புரட்சிங்கிறது வந்து ஒரு நோக்கத்தோடு நடக்கும். மக்கள் புரட்சிங்கிறது வந்து அந்த புரட்சிக்கு வந்து ஒரு லட்சியம் இருக்கும்.
அந்த லட்சியத்துக்கு நோக்கி அந்த புரட்சி வந்ததுக்கு பிறகு அந்த லட்சியம் எதற்காக அந்த லட்சியம் நடைமுறைப்படுத்தப்படும். சோவியத் புரட்சி நம்ம கண்ணு முன்னாடினா நம்மளுடைய வரலாற்றில் அண்மையான வரலாற்றில் 120 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததில் வந்து சோவியத்தினுடைய மன்னராட்சியை வீழ்த்தி விட்டு அங்கே வந்து தொழிலாளர்களுடைய அதாவது சர்வாதிகார ஆட்சி, ஆனால் தொழிலாளர்களுடைய ஆட்சி, ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தொழிலாளர் கையில் இருக்கும் ஒரு கட்சி, ஒற்றை கட்சி ஆட்சி முறையில் கொண்டு வைக்கிறது. அப்போ மன்னராட்சியை அப்புறப்படுத்தி விட்டு சோவியத்தை வந்து உருவாகுது அந்த ரஷ்ய புரட்சிக்கு பிறகு வந்து என்னன்னா கூட்டணி நாடுகளாக சோவியத் கூட்டமைப்பு உருவாகுது. பக்கத்து நாடுகள்லாம் இந்த மாதிரி புரட்சி பரவுது. அந்த பரவுறதுக்கு இந்த ரஷ்யாவுடைய அந்த புரட்சிகர அரசு உதவி செய்யுது. அதன் காரணமாக சோவியத் கூட்டமைப்பு உருவாகுது. அது ஒரு நீண்ட காலமாக ஒரு 70-80 ஆண்டுகளாக நீடித்ததுன்னு வச்சுக்கலேன். உலகத்தில் வந்து மக்களாட்சியை தவிர இன்னொரு வாய்ப்பு இருக்குது, ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி காட்டிய சோவியத் அரசு. அதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா வடகொரியாவாக இருக்கட்டும், பல்வேறு நாடுகள், இன்றைக்கி கியூபாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்லேயும் வந்து கம்யூனிச புரட்சி மூலமாக ஆட்சி நடந்தது. இது பக்கம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு லட்சியம், ஒரு இடத்தை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல புதிய ஒரு ஆட்சி முறையை கொண்டு வர்றது அப்படின்னு. ஆனால் 91க்கு பிறகு 90களுக்கு பிறகு சோவியத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு உலகம் முழுக்க வந்து இந்த மாதிரி புரட்சி என்பது வரக்கூடாது என்பதில் உலக நாடுகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது உலகத்தை ஆக்குவது, உலகம் முழுக்க வந்து வர்த்தகம். நீங்கள் ஒரு ஃபோன் நேற்று ஆப்பிள் ஃபோன் வந்து அமெரிக்காவில் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி இங்கே வந்து நம்ம புக் பண்ண முடியுது. டெலிவரி செப்டம்பரில் வாங்கிக்க, ஆனால் இப்போ புக் பண்ணிக்கணும், இன்றைக்கி காலையிலே டெலிவரி வந்துருச்சு. அப்படி ஒரு உலகம் முழுக்கவே வந்து ஒரு சந்தையாக மாற்றக்கூடிய இதை வந்து வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டாங்க. சோவியத்தையும் வீழ்த்திட்டாங்க. சோவியத்தை உடச்சி சுக்குநூறாக்கி ரஷ்யாவை பிரித்து எல்லாமே பிரிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு வந்து கம்யூனிஸ்ட் நாடுகளாக இருந்தவையெல்லாம் வந்து திரும்ப ஜனநாயக பாதைக்கு திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த 91க்கு பிறகான முடிவு என்னென்னா, எங்கேயுமே புரட்சி வரக்கூடாது. புரட்சி வருவதற்கு வாய்ப்புள்ள ஏரியா ஆயுத புரட்சி, மக்கள் புரட்சியில் வரும்போது அதை வந்து பெரிய பெரிய நாடுகள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் சேர்ந்து அதை ஒடுக்குறது. இதை வந்து நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஈழத்தில் நடந்த போராட்டம் இருக்கும். அது ஒரு ஆயுத போராட்டம். அது உடனடியாக வந்து ஒரு 25 ஆண்டுகளில் நாடு பிடிக்கக்கூடிய ஒரு நாட்டை இரண்டாக பிரித்து வாங்கக்கூடிய அளவுக்கு, இப்போ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய நாட்டை எதிர்த்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆயுத குழுக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்குது அப்படிங்கிறது எடுத்துக்காட்டாக மாறிடும்னு சொல்லிட்டு பல்வேறு நாடுகள் சேர்ந்து அவர்களை முடித்தாங்க. அதே மாதிரி தான் வந்து பல புரட்சிகள் உலகம் முழுக்க எழுந்த புரட்சிகள்லாம் முடிக்கப்பட்டது. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா, இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா யுகத்தில் வேண்டுமென்றே தூண்டிவிட்டு அதன் காரணமாக அவர்களுக்கு வந்து அந்த வெண்ட் அவுட் இந்த சம்பவம் செஞ்சு முடித்தோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் இலங்கையை எடுத்துக்கோங்க. இலங்கையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கடுமையான ராஜபக்சே அரசுக்கு எதிராக மக்கள் திரண்டு காலை துறைமுகத்தில் திரண்டு போய் இங்கே நேபாளத்தில் நடக்கிற எல்லாமே நடந்துருக்குவாங்க. எல்லாமே நடந்து ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே புகுந்து எல்லாத்தையும் போட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லாமே நடந்திருக்கும். அந்த வெண்ட் அவுட்டு அதோடு சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜனாதிபதி மாளிகைக்கு உள்ளே புகுந்தாங்க. உள்ளே புகுந்ததுக்கப்புறம் ஜனாதிபதி இல்லை, ஓடி போயிட்டார், எதுவுமே இல்லை. அவர்களுக்கு என்ன அந்த லட்சியம் கிடையாது. அவர்களுடைய கோபம் மட்டும்தான் இருக்கும். இந்த கோபம் வந்து அதாவது எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலையும் இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு மக்களுக்கு வந்து அரசின் மீதோ ஒன்றியத்தில் யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அந்த நாட்டின் மீது வந்து ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபத்தை வந்து எப்பயாவது ஒரு முறை வந்து வெளிக்காட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பழையபடி வந்து அந்த அடிமை வேலைக்கு போயிடுவாங்க. அப்படிங்கிறது தான் வந்து இந்த நாடுகளுடைய முடிவு. அதனால் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி தான் மல்லிகை புரட்சி, அரபு வசந்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ தைவானில் நடந்ததாக இருக்கட்டும், ஹாங்காங்கில் நடந்ததாக இருக்கட்டும், இந்த பக்கம் வளைகுடா நாடுகளில் நடந்ததாக இருக்கட்டும், ஒவ்வொரு நாடுகள்லையும் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேருந்து ஆரம்பித்து எல்லா வகையான போராட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 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 கட்டம் தான். அந்த கோபம் தீர்ந்தோடனே மக்களுக்கு வந்து ஆஃப் ஆயிடுவாங்க. நம்ம என்னமோ ஒன்று சாதிச்சிட்டோம்னாங்கிற ஒரு நிம்மதியோடு நம்மளுடைய கோபத்தை தெரிவிச்சாச்சு. இப்போ குழந்தைக்கு அடிபட்டால் பக்கத்தில் இருக்க தரையை அடித்தா அழுகையை அடக்கிக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த புரட்சிகள்லாம். இப்போ நேபாளத்தில் நடக்கிறது எல்லாமே வங்காளத்தில் நடந்தது, இப்போ நேபாளத்தில் நடக்கிறது எல்லாமே இலங்கையில் நடந்தது, எல்லாமே நடக்கும். ஆனால் இது என்னென்னா ஒரு கட்டம் வரைக்கும் அரசு கையாளக்கூடிய அளவில் தான் இருக்கும்.
இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இராணுவமோ மற்றவர்களோ இறங்கும்போது அந்த நிலைமை கைமீறும் போது இராணுவம் உள்ள வந்துடும். இல்லை வங்கதேசத்தில் அதான் நடந்தது. நிலைமை கையை மீறும்போது இராணுவம் உள்ள வந்துருச்சு. ஆனால் அந்த வெண்ட் அவுட்டு மக்கள் அந்த கோவம் வந்துச்சு, பயங்கரமாக சத்தம் போட்டேன், அப்புறம் தான் மனசு ஆறுதலாச்சுங்க இல்லையா. இந்த உளவியலை தான் அரசுகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ நேபாளத்தில் என்னென்னா இதில் வித்தியாசமான முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே மன்னராட்சி இது பண்ணிட்டு தான் மக்களாட்சி வந்தது. இப்போ என்னென்னா மன்னராட்சி வேணும்னு 2 நாளாக பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் அங்கே நடக்கக்கூடிய இது. ஆனால் இது போன்ற புரட்சிகள், அதாவது லட்சியமற்ற புரட்சிகள்லாம் நம்ம பெருசாக கருதவே வேண்டியதில்லை. ஒரு கலகம் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இந்த நிகழ்ச்சியை சந்திப்போம். மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.